எல்லாரும் ஹோம் டூர் போடுங்க போடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஹோம் டூர் போட்டுடலாமா? உறவுகள் எல்லாத்துக்கும் நம்ம ஹோம் உள்ள இன்னும் இருக்குது, ரூம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடலாமா? எல்லாத்தையும் காமி. அந்த பணம் வச்சிருக்கிற இடம், தங்க கட்டி வச்சிருக்கிற இடம், வைரம் வச்சிருக்கிற இடம், அப்புறம் இந்த பழங்காலத்து புதையல் இருக்குது இல்லையா, அது வச்சிருக்கிற இடத்துல காமிச்சிடாத. நீ எதை வேணா காமிச்சு. ஆமாம், எனக்கே சொன்னால தெரியும், நான் வச்சிருக்கிறேன். சரி வாங்க. இன்னைக்கு சொன்ன பானையில் வச்சிருக்கேன்னு சொன்னேன், நீ அதை கவனிக்கல. சரி சரி, இன்னைக்காவது வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் காட்டுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம், வீட்டுக்குள்ளேயும் போகலாம். இதுதாங்க. ஆமாங்க, இதான் பொதிகை தோட்டத்தினுடைய இல்லம். ஆமாம். முதல்ல வந்து கூரை ஓலையில் போடல அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஐடியா பண்ணி இப்படி நீளமாக ரூம் போட்டேங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லை, இங்கே தனியாக இருக்குங்க, அங்கங்கே தனித்தனியாக வீடு இருக்கும். அதனால் பாதுகாப்புக்கு வேண்டி மறுபடி ஒரே மனசாக ஆர்சியே ஓட்டுட்டோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாலேங்க என்னுடைய பர்சனல் ரூம்ங்க காமிச்சிடுறோம் முதல்ல. ஆமாம், இது கடைசியில் காமிச்சிக்கல. என்ற ரூம் தான் முதல்ல காமிக்கணும். என்னோட கிச்சனை முதல்ல காட்டல. பாருங்க, இந்த ஏரியா இது வந்து என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டதுங்க. ஆமாம், இந்த இடத்துல என்னை யாரும் வந்து அதிகாரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அழுக்காயிட்டா நான் தான் வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்க, இதெல்லாமே ப்ரஷ் கட்டருக்குரிய சமாச்சாரங்க. இப்படியே எடுத்து காட்டுங்க. இதில் ஷூவெல்லாம் எங்களுக்கும் சேர்த்தி வாங்கினோம், காட்டுக்குள்ளே புல் இருக்கும்போது போட்டு போகிறதுக்கு வேண்டி. பாருங்க இதெல்லாம் சொட்டு நீர் ஐட்டம்ங்க. ஆமாம். அப்புறம் இந்த ஐட்டமெல்லாம் கொடுவாள், அருவாள், வெட்டருவாள், ரம்பம், இது மாதிரி எல்லாங்க. இதெல்லாம் கட்டுரு, சுற்றி, இந்த ஐட்டமெல்லாம் இங்கே இருக்குதுங்க. ஆமாங்க. அப்புறம் தட்டு முட்டு சாமானமெல்லாம் இங்கேங்க. அப்புறம் என்ற வீட்டுக்காரம்மா என்ற கூட சண்டை போட்டு எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்காம இருந்துச்சுன்னா இந்த பானையை வச்சு நான் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டு உட்காந்து நான் சாப்பாடு ஆக்கிவிடுங்க. அதுக்காக அந்த பானையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு நாள் ஆனால் ஆக்குனது இல்லைங்க. அப்புறங்க இங்கே அப்புறம் பாருங்க, இது வந்து பவர் ஸ்பயருங்க. பவர் ஸ்பயரு. இது ப்ரஷ் கட்டரோட பவர் ஸ்பயர் வந்து பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்காக. இதெல்லாம் ப்ரஷ் கட்டரோட பொருளுங்க. அதெல்லாம் போட்டால் மட்டும்தான் புல் ப்ரஷ் கட்டர். பாருங்க, இங்கே பாருங்க ப்ரஷ் கட்டுங்குது. இதுதான் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் வெட்டுறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். இதெல்லாம் உறவுகள் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்காக சேருக்கு, நிறைய சேரு. ஆமாம், இதெல்லாம் கொண்டு போய் மரத்தடியில் போட்டு உட்காந்துக்குவோங்க. அப்புறம் ஏதாவது சண்டை வந்துன்னு வச்சுக்கேன், சீமார் மேலே இருக்குது பார்த்தீங்களா, சண்டை வந்ததுன்னா யார் இதில் அடி வாங்குவான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஆமாம், பாருங்க குச்சியெல்லாம் இருக்குது. இது இந்த குச்சியிலே ஆமாம் ஒழிச்சு வச்சு பழைய எம்ஜிஆர் படமெல்லாம் பாட்டு வந்துங்க, தடி சண்டை போடுறதுக்காக அது வாங்கி வச்சுருக்குதுங்க. அதெல்லாங்க. இது ப்ரஷ் கட்டுறங்க. சரிங்க, அப்படியே என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடம்ங்க. இது போறாம நீங்க பாக்குறது எல்லாமே அங்க நான் அடிவீங்க. வாங்க. சரிங்க, இதுதான் காலு. இது வந்து முதல் டிவி வச்சிருந்தேன். இங்க எஜமான்ற ஊர் அவங்க தானுங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க எஜமானர் யாருன்னு. இது வந்து டிவி வச்சிருந்தீங்க, இப்போ டிவி இல்லை, எல்லாம் வீடு சரி பண்ணும்போது இடம் இல்லை, அதனால் டிவியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா. இப்போ இதெல்லாம் இந்த விதைங்க அது இது போடுறதுக்கெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு நோட்டு. இது வந்து டிவி டேபிளில் அப்படியே கொஞ்சம் ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேங்க. சோபா. இருங்க வாங்க ரகசியம் ஒன்று காமிக்கிறதுங்க. யாருப்பா இந்த வீட்டுக்காரமாக தான் போயிட்டாளுங்க பார்த்துங்க. ஆமாம், இதுதான் புகையில பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேனுங்க. இந்த பிஸ்கட் எல்லாம் வீட்டில் சண்டை போட்டு ரகசியம் வச்சுருக்கேனுங்க. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். ரகசியப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாய்களாம் இருக்குது, போகும்போது சாப்பிட்றக்கு பார்க்குங்க பாவமா. அதனால் ஒரு கட்டை உடச்சி போட்டுட்டு போயிடுவோம் வீட்டுக்கு போகும்போது. அப்படியே வாங்க பாருங்க, எங்களோட பூஜை ரூம்பு இதுதான் பூஜை ரூம்பு. லைட் போடுறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சிலும் தரும். வாங்க, அவ்வளோதான் எங்கள் பூஜைங்க. ஆமாங்க, இங்கே சாமி ரூம் இதுதாங்க. அப்படியே இங்கே வாங்க பாருங்க, இது ஒரு பெட்ரூம்பு.
இங்கே வெறும் கட்டலுமே பெட்டு இது மட்டும்தான் இருக்குங்க. அப்புறம் இது வந்து எங்கள் பசங்க ஸ்கூல் படிக்கிற போது அவங்க படிக்கிறக்காக வாங்கின டேபிளு. அது பாருங்க, அப்படியே இதுக்குள்ளே போனோம்னா இது பாத்ரூமுங்க. அங்கே காமிக்காத காமிக்காத காமிக்காத, அங்கே தான் வச்சுருக்கிறேன். சரி வா, எனக்கே தெரியாதுங்கிற அப்புறம் நீங்கள் அவங்களுக்கான ஒரு இதில் சீப்பு பவுட்ரு இந்த பொருள்கள்லாங்க. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க, இந்த தான் பீராவு எங்களுடைய இது. இதுக்குள்ளே போர்வியா பெட் கவரு, இது வந்து தலகாணிங்க. இதெல்லாம் யாராவது வந்தால் காமிக்காத காமிக்காத வேணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறேன் போட்டு வச்சது. நைட்டி அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பீராவில் துண்டு. அப்புறம் அப்படியே இங்கே பாருங்க புக்கெல்லாம், இங்கே நிறைய பறவைகளாக வரும் அப்படிங்கிறதுனால பறவைக்கு புக்கு நாங்கள் எப்பவுமே அவங்க பசங்களுக்கு நிறைய புக்கமெல்லாம் வாங்கி பாருங்க. ஆமாம், பேர்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். என்னுடைய பசங்கள்லாம் இன்னைக்கு நிறைய சமாச்சாரம் வந்துருச்சுங்க, இன்டர்நெட் அது இதுன்னு. அன்னைக்கெல்லாம் புக்கு தானுங்க இதுதான் வாங்கி தருவாங்க பயன்படுத்திக்கிறேங்க. ஆமாம், இது பூராமே எல்லாம் புக்கு தான். இது பீரோக்கில் இது பாருங்க, பறவைகளை, பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிற புத்தகங்கள். அப்புறம் பாருங்க, பாம்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் இயற்கை வேளாண் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாங்க, இயற்கை விவசாயங்கிற புஸ்தகம். ஒற்றை வைக்கோல் புரட்சி மாசான புக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புஸ்தகங்கள். அப்புறம் வேற என்ன புஸ்தகம் நிறைய இருக்கு. இன்னும் வீட்டில் நிறைய புஸ்தகம் இருக்குது. சாம்பிள் தானுங்க. அப்புறம் ஜிம் கார்பெட் எழுதின எனது இந்தியா புஸ்தகம். அப்புறம் சுபாஷ் பாலேக்கர் ஐயா எழுதின ஆன்ம வேளாண்மையின் செயல்முறைகள் அப்படின்ட்டுங்க. இன்னும் இயற்கை வேளாண்மையின் பயிர்களின் கூட்டு வாழ்வு அப்படின்ட்டு ஒரு புத்தகங்க. தியோடர் பாஸ்கருடைய. அப்புறம் தியோடர் பாஸ்கருடைய இன்னும் பிறக்காத தலைமுறைக்காக சில புத்தகங்கள். இந்த மாதிரி புக்குங்க ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குங்க. அந்த புஸ்தகம் வைக்கிறக்க அப்படின்னு சொல்லியே பீராக்குள்ள நிறைய ஒரு பீராவே வச்சிருந்தோம். ஒரு ரூம் ஒழுங்கா அடிக்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறமா அடிக்கல நடக்கும், அவ்வளோதாங்க. அப்புறம் அப்படியே இப்படியே போனாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஆமாம், எப்படி இங்கே பாருங்க, ஜன்னல்லேருந்து அப்படியே வெளியே பார்த்துக்கலாங்க. இயற்கை காட்சி. ஆமாம், ஒரு மாமரம் இப்போ பூத்து கொழுங்குதுங்க. இப்போ சீசனே இல்லைங்க, ஆனால் பூத்து இருக்குது பாருங்க. இருக்கு ஆமாம், பூத்து எப்படி பூ அப்படி இயற்கையான இடம்ங்க. ஆமாம், ஜன்னலை திறந்தா மாங்காய் காலத்தில். இந்த வீடு வெளியிருந்து பார்த்தாலே தெரியாதுங்க, உள்ளே வந்தால் தான் வீடே தெரியும். அந்தளவுக்கு மரங்களால் நிறைஞ்சாச்சுங்க. சரி வாங்க அப்படியே இந்த ரூம்குள்ளே போகலாம். அது பெட்ரூம் 1ங்க. பெட்ரூம் 2. இது வந்து பெட்ரூம் 2. இங்கே ஒரு கட்டில், இது ஒரு பீராங்க. இந்த பீரா தான் பூரா புத்தகமாக நிறைஞ்சிருந்ததுங்க. இப்போ வீட்டு வேலை செய்யும்போது நாங்கள் இருக்கிறக்கு அங்கே இடம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டோங்க. இதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸுகளை அவ்வளோதாங்க. இந்த பீரோ கடியே ஒரு அண்டர் கிரவுண்டு தோண்டி அங்கே ஒரு இடம் இருக்குது சொல்லிடாத. ஆமாம், எனக்கே தெரியாது. அப்புறம் நான் எப்படி சொல்கிறேன். ஆமாம், அந்த பீரோ நகர்த்தினாத்தா. ஆமாம், அப்புறம் ஒரு மந்திரம் சொல்லணும். இந்த ரூமுக்குள்ளே எவ்வளோதாங்க பாருங்க. இந்த ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தாலும் மாங்காய் மரம் தானுங்க. இயற்கை காட்சிகளுங்க. மாங்காய் மரம், முருங்கை மரம், தென்னை மரம், அப்படியே புல்வெளிகோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூழ்நிலை. சரி வாங்க அடுத்தது. ஜிலு ஜிலு ஜன்னல் திறந்து வச்சுட்டா ஜிலு ஜிலு காற்று வந்துட்டே இருக்குங்க. சரி வாங்க பாருங்க. அடுத்ததாக முக்கியமான இடத்த காட்ட போகிறேன். என்னோட சமையல் ரூம் பார்க்கல, சமையல் ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இங்கே இருந்தது எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரம்மா அரசாட்சி புரிகிற இடம்ங்க. சமையல் ரூம்ல அரசாட்சி புரிய முடியுமா? முழு அதிகாரமும் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாம், இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா பாருங்க, ஒரு நாள் அவங்க நண்பர்களாக வந்திருந்தாங்க.
வந்துட்டு அரிசி பருப்பு சோறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணாங்க. வடச்சட்டியெல்லாம் இங்கே வச்சுக்கிறேன். அது கூட இருக்கிற இடம் தெரியாமல் இதில் எடுத்து பொரியல் பண்ணி பாருங்க, நாஸ்டிக்கு பாத்திரத்தை எந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தாங்க இதுக்கப்புறம் அது பழக முடியாமல் இது அப்பப்போ எனக்கு பார்த்து கோபம் வரும். இதை எடுத்து பார்த்துட்டு கோபம் வந்துருங்க. ஏன்னா ஒரே நாளோட இந்த பாத்திரம் வீணாக போச்சுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுமே அரிசி பருப்பு சாப்பாடு தான் பண்ணாங்க. அதுக்குள்ளே பாத்திரத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா சமையல் கேட்டில் இருந்து ஆமாம், வெளியே பார்த்தா மாமரம், தென்னை மரம், புல்வெளிகம் அப்படியே ஜிருன்னு காற்று வந்துகிட்டே இருக்குங்க. கதவை திறந்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இது இட்லி காலையில் செஞ்சது. இந்த ஹாட் பாக்ஸில் 4-5 இட்லி வேறு 4 இட்லி இருக்குதுங்க. இது வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அத்திக்கடவு தண்ணி. இங்கே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக சப்புன்னு இருக்குது. அதனால் வீட்டிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் செல்ஃபில் எண்ணெய் இதெல்லாம் பொருள்கள்லாம் இருக்குதுங்க. கத்திரி எல்லாமே. இந்த பக்கம் அடுப்பு. இங்கே பாருங்க. அப்புறம் இந்த வீட்டுக்காரம்மா இங்கே ஒன்று எதையாவது நான் காலையில் தேடிட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாருங்க போசி நிறைய இருந்ததுங்க. எங்கள் மகா கொண்டு வந்ததுங்க இது. இந்த லட்டு ஆமாம், நேற்று கொண்டு தான் போஸ்ட் நிறைய இருந்தது. இப்போ காணோம். சாப்பிட்டே இருக்கிறீங்க, குறையாம இருக்குமா? நீங்க தான் சாப்பிட்றீங்க, வேற யாரும் சாப்பிட்றாங்க. சரி இருந்தா கொஞ்சம் சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி பாருங்க, சமையல் கட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடுவோம் நீங்களுமே. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. உங்கள் சார்பில் நானே இனிப்பு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே சரி, அப்படியே மேலே வாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. நட வேகமா. உங்களவுக்கு நடக்க முடியுமா? மேலே வைக்கலாம், மேலே வைக்கலாம். பாருங்க, நம்மளோட மேலே வந்துட்டோம்னா சாயங்கால நேரங்கள்லேயும் காலையில் நேரங்கள்லேயும் ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மரங்கள், செடிகள், கொடிகள் அப்படி பூரா பசுமையாக இருக்கு. பாருங்க நம்மளோட தோட்டத்தோடைய அழகை பூராமே மரங்களாக தெரியும் பாருங்க. இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீடு இருக்குதுங்க இது. ஆமாங்க. இப்போவே வெளியில் இருந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வீடு தெரியாதுங்க. பாருங்க, இதுதான் நம்மளுடைய தோட்டத்தில் வந்து மேலே மாடி மேலே உட்காந்துட்டோம்னா மரங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாங்க. இது எங்கள் கனவு தோட்டம்ங்க. ஆமாம், நீண்ட காலமாக ஆசை. எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் பசங்க 2 பேர், அவங்களும் நல்லா இயற்கை விரும்பக்கூடிய ஆட்களுங்க. ரெண்டு பசங்களும் லீவில் தான் வந்தாங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது. வந்தாங்கன்னா தோட்டத்திலே தான் இருக்கணும். தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா பசங்களை கண்டுபிடிக்கிறதே சிரமமாக இருக்குங்க. ஏதாவது மரத்துக்கடி போய் படுத்துட்டு இருப்பாங்க. நாய்க 2-3 இருக்குதுங்க, அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. 2 பேருமே நாய் பெரியர்களுங்க. ஆமாம். அவங்க பசங்க வந்துட்டாங்கன்னா நாய்களுக்கு ஒரே கொண்டாட்டமுங்க. எடுத்து கொஞ்சம் வேணுங்க, அப்போ தான் குளிச்சு விடுவாங்க. சரி வாங்க, கீழே போய் பேசிக்கலாமா? பாரு, இங்கே மஞ்சள் வச்சுருக்கிறோமுங்க. ஆமாம், இவ்வாறு புதையல் உங்ககிட்ட காமிக்கூடாதுன்னு நினச்சேங்க, காமிச்சிருமா. இந்த சாக்கில் மஞ்சள் இருக்குதுங்க. இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளுங்க. இது பாலிஷ் பண்ண முடியல, கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டோங்க. மண் இல்லாமல் கழுவிட்டோம். இதைத்தான் நாங்கள் அடுத்த வருஷம் எங்கள் தோட்டத்துக்குள்ள பாலிஷ் பண்ணாங்கன்னா அங்கே கொண்டு போய் கொடுத்து பாலிஷ் பண்ணி இது எங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அப்படியே எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுதான் பயன்படுத்தும். புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இதில் தான் பயன்படுத்துகிறோங்க. ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுகள்லையும் மாலை பொழுதுகள்லையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20 வகையான பறவைகள் பார்க்க முடியுங்க. பாம்புகள் ஒரு 4-5 வகையான பாம்புகள் இருக்குதுங்க. சரிவா, சரி, அவ்வளோதானுங்க ஊடு சமாச்சாரம்.
சரி அப்படியே வீட்டுக்கு வெளியில் ஒரு கேரிடார் இருக்குதுங்க, அந்த கேரிடாரில் அப்படியே நடந்து போல வாங்க. ம். பாருங்க, எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் நிறைய பழச்செடிகளாகவே தான் இருக்குது. இது வந்து பிரியாணி இலை, சர்வ சுகந்தி. இந்த மகரந்த சேகரிக்காக நிறைய நாங்கள் வேலைக்காரர்கள் வச்சுருக்கிறோங்க. ஆமாம், ஒரு பூவுக்கு இன்னொரு பூவுக்கு மகரந்தத்தை கொண்டு போகணும் இல்லைங்களா, அந்த வேலைக்காரரை காமிக்கிறோமாங்க. சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்க பாருங்க, தேன் கூடு. இந்த மாதிரி தேன் கூடு நிறையா இருக்குதுங்க இப்போவே. இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற வேலைக்காரருங்க. அவங்களே செஞ்சுக்குவாங்க, அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. ஆமாம், நாங்கள் உத்தரவும் போட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லைங்க. அது செஞ்சுக்குவாங்க. அதில் ரொம்ப நாளாக நிறைய இடத்துல கூடு கட்டி வச்சுக்குதுங்க, அங்கங்கே பூரா. இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்களா ஒரு ஆணவங்க, பிற உயிர்கள் இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாதுங்க. மனுஷன் இல்லாமல் பிற உயிர்களால் வாழ முடியும். ஆனால் இந்த உண்மையை தெரிஞ்சு வச்சுமே என்ன சொல்கிறானுங்க, இவன் தான் என்னமோ எல்லாத்தையும் ஜோறு போடுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் உள்பட அப்படித்தானே. வாங்க, இது வீட்டினுடைய முன்பக்கம்ங்க. இனி பின்னால் வந்தாச்சு. இது வந்து பின்னாடிங்க. இது வந்து குள்ளவாழை. இது குள்ளவாழை தோப்பே ஆயிடுச்சு. பாருங்க, ஒரே ஒரு கண்ணு வச்சோம்ங்க, அப்படியே தோப்பே ஆயிடுச்சு. மேல்தான் அதெல்லாமே ஒரு ஹோட்டலேருந்து அதில் சுத்தம் பண்ணிட்டு வர்ற. நீ இதுக்கு மேலே தான் சரி ஹோம் டூர் போட்டு அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நீ இதெல்லாம் நீ க்ளீன் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க, ஹோம் டூர் எல்லாம் முடிஞ்சுது. வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வணக்கம்ங்க. ஆமாங்க.